இந்த வாரம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிநாதன் புதனும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கீங்க, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இந்த வாரத்தில் உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒருவேளை நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் விவசாயத்தில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சொந்த தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் லாபம், வருமானங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியரை பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதே சமயத்தில் உங்கள் சர்வீஸ்க்குரிய செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கிறது. வேலை மாற்றம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, குறிப்பாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும்.